வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவான ஒரு க்ளோசிங் தான் போஸ்ட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 30 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தையும் இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு பெரிய ஒரு மொமெண்டமும் இல்ல. மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு நல்ல பாசிட்டிவா இருந்தாலும், ஒரு இறக்கத்த குடுத்து, அங்கருந்து ஒரு கன்சாலிடேஷன பண்ணியே இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில பங்குகள், அதாவது ரீசென்ட்டா வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பங்குகளும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இன்னும் சில நாட்கள் அதே மாதிரியான ஒரு வீக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து போஸ்ட் பண்ணுச்சுன்னா, டெஃபினட்டாக நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு சான்ஸ் வரும்போது கொக்கி போட்டு தூக்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம சைட்ல இருந்து பண்ணுறதுக்கு நம்ம தயாராக வந்து இருப்போம். இந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றியான அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாவது பார்க்கும்போது எல்ஐசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இப்போது எஸ்பிஐ கிட்ட இருந்து ஒரு கியூஐபி நடந்தது. 25,000 கோடி அளவு மதிப்பிலான ஒரு கியூஐபி வந்து பண்ணாங்க. இதில் 5,000 கோடி பார்த்தீங்கன்னா எல்ஐசியே வந்து வாங்கியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதன் மூலிமா இவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங்கை எஸ்பிஐயில் 9.5% உயர்த்தி இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 25,000 கோடியில் 5,000 கோடி மதிப்பிலான பங்குகளை எல்ஐசியே வந்து வாங்கி முடிச்சிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் பல முன்னணி நிறுவன பங்குகளை ஓன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் எல்ஐசி இருக்குது. ஸோ எஸ்பிஐ ஒன்றும் சும்மா சாதாரண ஒரு வங்கியெல்லாம் வந்து கிடையாது. ரொம்பவே வந்து ஒரு தரமான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வங்கி பங்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதில் எல்ஐசி மேற்கொண்டு முதலீடு பண்ணது ஒரு நல்ல விஷயமா தான் என் பார்வையில் வந்து படுது. அடுத்தது கோல்கேட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கோல்கேட் நான் இதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தேன். அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போவும் பார்க்கும்போது நான் வாங்கின ரேட்டுக்கு மேலே தான் கோல்கேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்தது, திரும்ப வாங்கின ரேட்டுக்கே வந்தது. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஒரு ரேட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த குவார்ட்டரில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆகிருக்கு. இயர் ஆன் இயரில் 12% பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சிருக்கு. ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூடவே ஒரு டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸை கோல்கேட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து ஒரு 4% டிக்ளைன் ஆகிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து அர்பன் டிமாண்ட் வந்து நார்மல் ஆகலை. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருந்துட்டு இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மற்ற எஃப்எம்சிஜிஸ் கிட்டேயும் நம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து வைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அர்பன் டிமாண்ட் வந்து ஒரு பீக்குக்கு வரல. மேபி அது வந்தால் மட்டும்தான் அகெயின் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த ஹெச்யூஎலும் திரும்ப ஒரு டிப்பை போட்டாங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் ரீசன்ட் டேஸில் அது வந்து ஒரு ஏற்றத்தை நோக்கி போயிருந்தது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி ரிசல்ட் வந்து இதே மாதிரி சுமாரான ஒரு ரிசல்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ஹெச்யூஎல்லையும் ஒரு நல்ல வாய்ப்பு வருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்போ கோல்கேட் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? மேபி ஒரு டிப் நடந்ததுன்னா கோல்கேட்டில், ஸோ அந்த டைமில் அகெயின் பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் அது உடனே வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வாங்கும்போதே ஒரு கணிசமான ஒரு குவான்டிட்டிஸை தான் கோல்கேட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ₹200 இல்லை ஒரு ₹150 கிட்ட ஒரு டவுன்ஃபால் ஏற்படுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அக்யூமுலேஷனை கோல்கேட்டில் நான் பண்ணுவேன். நான் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ஸோ எம்ஜிஎல் கிட்டேருந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எம்ஜிஎலோட இந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் அவங்களுடைய லாபம் 28% வந்து உயர்ந்திருக்கு. 324 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்க்கும்போதும் எம்ஜிஎலுக்கு இந்த குவார்ட்டரில் ஒரு 6% பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் எம்ஜிஎலோட இந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அண்டர் வேல்யூவாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த எம்ஜிஎல். பட் நமக்கு இதுக்கு முன்னாடி ஐஜிஎல்ல எம்ஜிஎலை காட்டிலும் ஒரு நல்ல வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. அந்த வாய்ப்பை பல நண்பர்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு அருமையான ஒரு டிப்புக்கு போயிட்டு இப்போ ஒரு 30% மேலான ஒரு ஏற்றத்தையும் கொடுத்த பங்காக தான் ஐஜிஎல் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஐஜிஎலோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு ரெவன்யூ நல்லா உயர்ந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வளர்ச்சி நல்லா இருக்குது. ஸோ மார்ஜின் இந்த குவார்ட்டரில் பரவாயில்ல. இதுக்கு முந்தைய 2 குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அகெயின் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, நேச்சுரல் கேஸோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு எம்ஜிஎல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
இன்னும் வரக்கூடிய குவார்ட்டரில் நாங்கள் நாடு முழுவதும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டும் எம்ஜிஎல் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஐஜிஎலும் பார்த்தீங்கன்னா இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களும் எக்ஸ்பேண்டை வந்து பெருசாக பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் நாடு முழுவதும் ஐஜிஎல்லோட இந்த கிளைகளை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான கேபெக்ஸ் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட்டு நம்ம பார்ப்போம். ஐஜிஎல் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். கெயிலு, அடுத்தது இந்த ஜிஎஸ்பிஎல் போன்ற பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்ததுன்னா நமக்கு நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னென்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரேட்டில் கிடச்சிது. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணதுலேருந்து இந்த பங்குகள் எல்லாமே ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதில் ஐஜிஎல் போன வருஷம் எண்டில் வந்து பார்த்தோம், ஜிஎஸ்பிஎல் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம். ஸோ திரும்ப மேபி நமக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம். அடுத்தது ஐஆர்எஃப்சியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஐஆர்எஃப்சியோட ரிசல்ட் இயர் ஆன் இயரில் ஒரு 10% உயர்ந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் 1745 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 1576 கோடியாக இருக்குது. ஆனால் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 60 கோடி தான் இவங்களுடைய லாபம் வந்து உயர்ந்திருக்கு. இந்த ஸ்டாக் ஒரு கட்டத்தில் ரொம்பவே சீப்பாக வந்து நமக்கு கிடச்சிது. ஸோ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதை ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஓல்டு வீடியோவில் வந்து நம்ம பேசியிருந்தோம். அப்போ வந்து கன்சிடர் பண்ணது தான். அதுக்கப்புறம் பெருசாக இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் ஃபைன் பண்ணலை. ஸோ இந்த ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற ப்ரைஸில் அந்த டைமில் இருந்ததான்னு கேட்டால் இல்லை. நல்ல ஒரு லோ ப்ரைஸ், டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது ஒரு 8% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ஒரு காரணத்தினால இதை வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். நம்ம நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இப்போது ஒரு நல்ல வேல்யூவான ஒரு இடத்துல இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ரொம்ப ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இந்த பங்கு இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்களுடைய க்ரோத்து பார்க்கும்போதும் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு க்ரோத் இல்லை. ரொம்ப வந்து ஸ்லோவாக வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்லோவாக நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்லோவாக பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ்லேயும் கரெக்ஷன் ஏற்படும் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த ஐஆர்எஃப்சி எல்லாம் இந்த புதுசாக வந்து சில ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுல பெருசாக ஒரு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் நம்ம யாரும் வாங்க முற்படாத டைமில் வாங்கினா மட்டும்தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்கிறதுல வேறு மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ அதனால் நம்ம போயிடுச்சு திரும்ப வந்து இதை பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இந்த வேல்யூவேஷனில் நம்மளால் பிடிக்க முடியாது. அடுத்தது ஸோ கெய் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் வந்திருக்கு. பாலிகேப்போட ரிசல்ட் பார்த்தா ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கெய் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 30% உயர்ந்திருக்கு. ரெவன்யூ 25% பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. 258 கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 219 கோடியாக இருந்திருக்கு. ஸோ கெய்யோட ரிசல்ட் நல்ல ஒரு ரிசல்ட். பட் இருந்தாலும் இந்த கேபிள் செக்டர் பங்குகள் எல்லாமே இப்போ ஒரு நல்ல பீக்கில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு முன்னாடி பாலிகேப்பில் ஒரு வாய்ப்பு வந்து உதயமாச்சு. பட் இந்த இடத்துலலாம் அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் பார்த்திங்கன்னா இல்லாமல் தான் வந்திருக்கு. பட் நல்ல ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிரெடிட் ஆக்சிஸ் கிராமினோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கிரெடிட் ஆக்சிஸ் கிராமினோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 85% டிக்ளைன் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஓகே, போன குவார்ட்டரில் ஒரு 47 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 60 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ இவங்களுடைய அசட் குவாலிட்டியில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஏன்னா நம்ம இந்த என்பிஎஃப்சிஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அசட் குவாலிட்டியை மெயினாக பார்க்கணுன்ட்டு நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அசட் குவாலிட்டியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் இந்த குவார்ட்டரில் பண்ணாமல் தான் இருக்காங்க. பட் இவங்க லிக்விடிட்டி இவங்க கையில் நிறையா இருக்குது. ஸோ கேஷ் நிறைய கையில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 2000 கோடி வரைக்கும் கேஷாக இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அசட் குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்றைக்கினாலும் ப்ராப்ளம் வரலாம். அசட் குவாலிட்டியை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரியான மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதே ஓப்பன் ஆகும். ஸோ இன்னும் வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது டிக்ஸான் டெக்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டிக்ஸான் டெக்கோட ரெவன்யூ பார்க்கும்போது வேறு லெவலில் வந்து உயர்ந்திருக்கு. 95% பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இயர் ஆன் இயரில். பட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போதும் இவங்களுடைய ரெவன்யூ ரைஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் மட்டும் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. ஆனால் அது வந்து அதர் இன்கமாக இருந்த ஒரு காரணத்தினால குறைஞ்சிருக்கு. பட் மற்றபடி நம்பர்ஸ் வந்து ஒரு நல்ல நம்பர்
நம்பர்ஸை தான் இந்த டிக்ஸான் டெக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 280 கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முந்தைய குவார்ட்டரில் 465 கோடியாக இருக்குது. இயர் ஆன் இயரில் 140 கோடியாக இருக்குது. ஸோ நம்ம இது கூட தான் கம்பேர் பண்ணணும். ஸோ இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது இவங்களுடைய லாபம் டபுள் ஆயிருக்கு, ரெவன்யூவும் டபுள் ஆயிருக்கிறது நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இவங்கக்கிட்ட மார்ஜின் அந்த அளவுக்கு இல்லை. கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு வந்து புது கிளைண்ட்டை உள்ளே சேர்க்குறாங்களோ அந்த அளவுக்கு வருமான வளர்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்துலேயும் ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுதான் உண்மையும் கூட இந்த டிக்ஸானை பொறுத்த வரைக்கும். பட் இதே ஒரு ஸ்பீடான ஒரு க்ரோத்தை இன்னும் இவங்க எத்தனை குவார்ட்டர் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் காம்படிஷன் ஏறிட்டு இருக்கு. இப்போ டாடா எலக்ட்ரானிக்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் இதே ஒரு செக்மெண்ட்டாக தான் இறங்கியிருக்காங்க. அவங்களுடைய வருமான வளர்ச்சி பார்க்கும்போதும் ரொம்பவே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க இன்னும் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜோனுக்கு என்ட்ராகாம தான் வந்து இருக்காங்க. பட் கூடிய விரைவில் என்ட்ரு ஆயிடுவாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் வந்து புதுசாக வந்து தலை தூக்கும்போது இவங்க மேலே ஒரு ப்ரெஷர் உண்டாகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ ப்ரெஷர் உண்டாகும்போது ஸோ இவங்களுடைய வருமான வளர்ச்சி பார்த்திங்கன்னா தடைப்படும். அப்போது இந்த வேல்யூவேஷன் சஸ்டெயின் ஆகாதுங்கிறது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஒரு 12,000 கிட்ட வந்துட்டு இப்போ 16,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே 100 பிக்கு மேலே தான் இந்த பங்கு சுற்றிட்டு இருக்கு. அதனால் இந்த சில நம்ம விஷயங்களை பேசியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஸான் டெக்னாலஜிஸோட ரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதனால் இதுவும் ரொம்ப ஆபத்தான பங்கு, பக்கத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் கிட்டேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆக்சிஸ் பேங்க்கோட செய்திகளை அதிகமாக வந்து பார்த்துட்ருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இடப்பட்ட டைமில் கொஞ்சம் விட்டுருப்போம். இப்போ வந்து தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஆக்சிஸ் பேங்க் இப்போ நம்ம ரேடாரில் இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் இந்த மேக்ஸ் லைஃப்பில் அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த மேக்ஸ் லைஃப்பை ஒழுங்க போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதில் மேற்கொண்டு ஒரு 5,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான ஒரு அப்ரூவலுக்காக ஆர்பிஐ அப்ரோச் பண்ண போகிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஒரு 10% பங்குகளை இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்பில் வந்து திரும்ப அடிஷ்னலாக வாங்க போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. இது நல்ல செய்தி தான். பட் இதற்கான ஒரு அப்ரூவல் எல்லாம் கிடைக்குமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் சீக்கிரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு வந்ததுன்னா ஒரு ஒர்த்தான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ ஒவ்வொரு பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டாக்கில் வாய்ப்பை நோக்கி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கிடைச்சதுன்னா பக்காவாக வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்தது ஸோ யூஎஸ் மார்க்கெட் பற்றியான அப்டேட். இதில் ஆட்டோ ஸ்டாக்கை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்றும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட்னா, இப்போ ஜென்ரல் மோட்டாரோட ரிசல்ட் வந்திருக்கு, ஸ்டெலான்டிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்டெலான்டிஸை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸ்டெலான்டிஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் மோட்டார் பார்க்கும்போது லாபத்தில் பெரிய அளவுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் பார்க்கும்போது ட்ரம்ப்போட டேரிஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 38% வரைக்கும் ஜென்ரல் மோட்டாரோட லாபம் சரிவடைஞ்சிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் மோட்டாரும் ஸோ நான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் யூஎஸ் மார்க்கெட்டில் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்காக செலக்ட் பண்ண ஒரு ஸ்டாக் தான் இந்த ஜென்ரல் மோட்டார். இப்போ வரைக்கும் கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இடப்பட்ட டைமில் நம்ம பெருசாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது இந்த இடத்துல இல்லை, அதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இந்த பங்கு இன்னைக்கு டேயில் ஒரு 7% வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு $4 பில்லியன் வரைக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை யூஎஸில் வந்து பண்ண போகிறதாகவும் ஜென்ரல் மோட்டார் வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பட் இதுக்கான டைமெல்லாம் வந்து எடுத்துக்கும். ஸோ டேரிஃப் ஒரு பெரிய தலைவலியாக அவங்க நாட்டு நிறுவனங்களுக்கே ஏற்பட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபோர்டு ஒரு 1.5% இறங்கியிருக்கு. ஸ்டெலான்டிஸில் பெரிய ஒரு டிப்பெல்லாம் வந்து இல்லை, ஜஸ்ட் ஒரு 0.65% வரைக்கான இறக்கம் தான் ஏற்பட்டிருக்கு. ட்ராக் பண்ணுவோம். நாளைக்கு ஸ்டெலான்டிஸோட ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.